தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின். அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். தமிழுக்கு வளமென்று பேர், நிலவென்று பேர். இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர். இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழுக்கு மதுவென்ற பேர். இன்பத்தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடு தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். தமிழங்கள் பிறவிக்கு தாய். இன்பத்தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. இத்தகைய தமிழ் மொழியின் அருமையை, இனிமையை மிகவும் எளிமையாக, அதே சமயத்தில் வலிமையாக புரட்சி கவிஞர் பாரதிதாசனை தவிர யாராலும் கூற முடியாது. அந்த தமிழினத்தின் தன்மானத்தை ஊட்டியவர், தமிழினத்திற்கு தன்மானத்தை ஊட்டியவர். மேலும் சாதியை கடுமையாக சாடியவர். மூட நம்பிக்கைகளை வேரோடு அறுக்க பாடுபட்டவர். பெண் கல்வி, பெண்ணடிமைக்கு உறக்க குரல் கொடுத்தவர். அத்தகைய பாரதிதாசன் அவர்களை தமிழினம் என்றும் மறக்க முடியாத புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் 133வது பிறந்தநாள் இன்று. அவருடைய பிறந்தநாளை முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை இன்று சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு முத்தமிழ் பண்பாட்டு பாசறை தலைவர் அண்ணன் கூடூர் சீனிவாசன் அவர்கள் அவரோட திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி மறக்கல் என்று கடவுளார் என்பதை தெரிவித்து அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாயிற் கடைமணி நடுநா நடுங்கு ஆவின் கடைமணி ஊகுனி நெஞ்சு சுட தாந்தன் அரும்பெருள் புதல்வரை ஆவியில் மடித்தோர் பெரும்பெயர் புகார் என்பதே என்று கண்ணகி பெருந்தகை மதுரையிலே வழக்குரைத்த அந்த நினைவுகளோடு நம்முடைய பாவேந்தரின் 133வது பிறந்த நாளில் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். கோரிக்கை ஏற்று கிடக்குதன்னை இங்கு வேரில் படுத்தப்படா. அவன் பாவேந்தருடைய பாடல் அனைத்தையும் நான் படித்தவன், உணர்ந்தவன். இருந்தாலும் இந்த ஒற்றை வரியை மட்டும் என்னால் மறக்க முடியவில்லை. கோரிக்கை ஏற்று கிடக்குதன்னை இங்கு வேரில் படுத்தப்படா என்ற வார்த்தைக்கு பொருள் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த அரசாங்கத்தால். நான் சொல்வது இந்திய அரசாங்கம் கோரிக்கை ஏற்று கிடக்குதன்னை வேரில் படுத்தப்படா என்று சொன்னது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை சொன்னார் பாவேந்தர். அதற்கு இந்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதை நான் இங்கே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். அடுத்தது கோவிலை குழப்ப விளைவித்தவர் என்று சொல்வார்கள். இதையெல்லாம் சொல்வது கோவிலை குழப்ப விளைவித்தவர் என்று சொல்வார்கள். கோவிலை குழப்ப விளைவித்தவர் யார்? கோவிலை இடிப்பதற்காக அல்ல, கோவிலில் சாமி கும்பிடுவதற்காக அல்ல, அங்கு நடக்கிற அந்த அட்டுழியங்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதாக தான் சொன்னார்கள். நான் பாவேந்தரையும் பாரதியும் இணைத்து பார்க்க போது பாரதியை விட 100 மடங்கு உயர்ந்தவன் பாவேந்தர். நீங்கள் ஒரு கைத்தட்ட வேண்டும். பாவேந்தருடைய பாடல்களே கொஞ்சம் இரக்கம் குறைவாகத்தான் இருக்கிறது. பாவேந்தருடைய பாடல் தான் இந்தியாவை நிமிர்த்தி இருக்கிறது, தமிழகத்தை நிமிர்த்தி இருக்கிறது. நம்முடைய நகரக்க மன்றத்துடைய தம்பி நகர்மன்ற உறுப்பினர் அசோகன் அவர்கள் அந்த பெயருக்கு தகுந்தாற் போல் இந்த விழாவை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஒரு தமிழ் குலத்தைச் சேர்ந்தவன், தமிழை பேசுகிறேன் என்ற காரணத்தால் இந்த நூலுக்கு, இந்த படத்துக்கு, ஐயாவுடைய படத்துக்கு மாலை அணிவிக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை அணிவித்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தம்பிக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் என்றைக்கும் பாவேந்தர் வழியிலே நடக்கும், பாவேந்தர் வழியிலே நடக்கிற கலைகளை பின்பற்றி நடக்கும், கலைகளை பின்பற்றி நடக்கிற அதே திருவாரூர் ஸ்டாலினை பின்பற்றி நடக்கும், ஸ்டாலினை பின்பற்றி நடக்கும் என்றால் திராவிட இயக்கத்தின் சிந்தனைகளை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இன்றைக்கு வரைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் எதிர்கால இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற மனிதராக மாறுவார், உயர்வார் என்று இந்த நேரத்திலே என் கருத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.